கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் வீரநாராயணமங்கலம் பழைய ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. சுசீந்திரம் சோழன் திட்டை அணைக்கட்டிலும் மதகுகள் திறக்கப்பட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் தங்கலிங்கம். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. மழையினால் மாவட்டத்தில் உள்ள அணைகள், குளங்கள், ஏரிகள் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் குளங்கள், ஏரிகள் நிரம்பி வருகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கீழ்ப்பாறை, காளிகேசம், வாளையத்து வயல், தடிக்காரன் கோணம், வெள்ளாம்பி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இரவிலும் மழை பரவலாக விட்டுவிட்டு பெய்து வருகிறது. இதனால் தாளக்குடி பேரூராட்சிக்குட்பட்ட வீரநாராயணமங்கலம் பழைய ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. அதேபோல் சோழந்திட்டை அணைக்கட்டில் உள்ள மதகுகள் அனைத்தும் திறக்கப்பட்டு வெள்ளம் சீறி பாய்ந்து வருகிறது. இதனால் சுசீந்திரம் ஆட்டுப்பாலத்தில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. பழைய ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ கூடாது எனவும் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி.